லலிதாவின் மிக குறைந்த சேதாரம், அதற்கான 1 கோடி சேலஞ்ச். கனவா நிஜமா? ப்ரூவ் பண்ணனும். கால்குலா டிசைனுக்கு எவ்வளவு வேஸ்டேஜ்? A to Z எல்லா நகைக்கும் 1 to 9% தான் வேஸ்டேஜ். 1 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்குறீங்கன்னா கொடுத்த பணத்துக்கு எத்தனை கிராம் வீட்டுக்கு வாங்கிட்டு வரீங்கிறதா முக்கியம். அதான் விஷயம், அதுலதான் விஷயம். அந்த வகையில் லலிதாவின் 1 கோடி ரூபாய் சேலஞ்ச் கனவல்ல நிஜம். ஐயா நீண்டோடி வாழணும். இப்படிப்பட்ட முதலமைச்சலாம் இருக்கும் போது நான் மேட்டுக்கு வர்றேன். நேற்று முந்தானது ஒருத்தன் கட்சியை ஆரம்பிச்சுட்டு நாளை கழிச்சு முதலமைச்சர் ஆக போறேன்னு இருக்கேன். ஒருத்தன் என்னன்னா அவன் கல்யாண மண்டபத்தில் 2 தூண் வந்துருச்சாமியா இடையில. அதுக்கு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு நான் அடுத்த முதலமைச்சர் சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என் நேரம் ஃபுல்லா தண்ணியை போட்டுச்சு. மூதவின் தண்ணி போடுது. முதலமைச்சர் நான் கேட்கிறேன், முதலமைச்சருங்கிற சீட்டு என்ன மியூசிக்கல் சேராது? அந்த சீட் என்ன சாதாரண சீட்டாது? அவர் எவ்வளவு பெரிய 70 ஆண்டு காலத்துடைய உழைப்பாளி. எத்தனை தலைவர்களோடு சேர்ந்து பாடுபட்டு ஜெயிலுக்கெல்லாம் போய் போராட்டம் நடத்தி மக்கள் 5 முறையா வந்து ஆண்ட நாட்டாண்டு 6வது முறை ஆடுற அளவுக்கு மக்களுக்கு திட்டங்கள் அள்ளி பேச மேதைகள் அவங்களாம். எவ்வளவு பெரிய தலைவர்கள் அவருங்க. நீ உன் மண்டபத்தில் மட்டும் 2 தூண் வந்ததுக்காண்டி உடனே கட்சி ஆரம்பிச்சு நான் முதலமைச்சர். நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர். ஐயா தப்பா நினைக்கிறாங்க. நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர். நீ பிரதமர்னா நான் ஜனாதிபதி. ஆக்க இல்ல ஐயா தப்பா நினைக்கிறாங்க. நீ முதலமைச்சர்னா நான் பிரதமர். நீ பிரதமர் சொன்னா நான் ஜனாதிபதி. நீ ஜனாதிபதி சொன்னா நான் ஒபாமா. என்ன பேச்சு பேசுறீங்க? தண்ணியா போட்டா என்னவெல்லாம் பேசமா? ஒருத்தன் கேட்டாரு என்ன, ஒருத்தர் கேட்டாரு, ஏங்க அவரை எதிர்த்து நிக்க போறேன்னு சொன்னீங்களே, நிக்க போறீங்களா? ஒரு மேடையில ஏறினாவே ஸ்டெடியா உன்னால நிக்க முடியலையே. இந்த ஆளை போய் நான் ஏத்துனா எனக்கு தாங்க கேவலம். அதனால ரிஜெக்ட் பண்ணிட்டு மொத்த டீமையும் காலி பண்றதா என் வேலை. முதலமைச்சர் மருமகன் சொல்லிட்டு அவங்க 41 சீட் வாங்கிருக்கீங்க. அங்க உனக்கு என்ன முதலமைச்சர் போய் கொடுக்க போறாங்களா? அங்க பெரிய வீராப்பா பேசுற, எவ்வளவு வீராப்பா பேசுற. ஒரு மாதிரி இன்னொரு மாதிரி கேள்விப்பட்டேன் நான். அந்த கட்சி பேர் கூட வாயிலே வர மாட்டேங்க. நாக்கு முக்காவா மூக்கு முக்காவா இன்னும் தேக்கு முக்கா இன்னும் சொல்றாங்க. அந்த கட்சி ஆபீஸ்ல கூட்டணி சேர்றதுக்கு முன்னால போய் கேட்டிருக்காங்க. பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க. என்ன கேட்கிறாங்க? ஏங்க என்ன யார் கூட கூட்டணி சேர போறீங்க, யார் கூட கூட்டணி சேர போறீங்கன்னு கேட்டுக்கிட்டு உள்ள இந்த பீஸ் உட்கார்ந்து இருக்கு. எது இந்த லூஸ் சுத்தனமா முதலமைச்சர் ஆகும் சொல்லி பாருங்க பீஸ். அது உள்ள உட்கார்ந்து இருக்கு. உள்ள இருந்து ஒருத்தன் வர்றான் வெளியே. இல்ல என்னங்க பேச்சுவார்த்தை யார் கூட கூட்டணி சேர போய் கேட்கிறான். அவன் சொல்றான் உள்ள இருந்து வர்றவன் இப்பதான் முதல் ரவுண்டு முடிஞ்சிருக்குன்றான். இன்னொருத்தாங்க உள்ள இருந்து மறுபடியும் பத்திரிகையாளர் சேர்த்து என்னங்க யார் கூட என்ன பேச்சுவார்த்தை என்ன நடந்துகிட்டு இருக்கா? இப்பதான் 2வது ரவுண்டு முடிஞ்சிருக்கு. இன்னொருத்த வந்தான் என்னங்க 3வது ரவுண்ட் போய்கிட்டு இருக்கு. இன்னும் சேர்றதுக்கு முன்னாலே அது என்னங்க இப்படியே கிட்டத்தட்ட 9 ரவுண்ட தாண்டிட்டாங்க. அப்ப பத்திரிகைக்காரர் ஒருத்தர் கேட்டாரு, ஏப்பா பேச்சுவார்த்தைங்கிறது 3 ரவுண்டு தானே, அது என்ன 9 ரவுண்ட தாண்டி போய்கிட்டு இருக்குன்னு கேட்டான். அதெல்லாம் நம்ம வழக்கமா சொல்ல முடியாதுங்க பாங்க அப்படி மாதிரி உள்ள போயிட்டாங்க. திருப்பி கொஞ்ச நேரம் நின்று வந்தான். என்னங்க அப்படின்னு அவன் சொன்னா அப்படின்னா பத்திரிகையாளர் கேட்டாரு, பேச்சுவார்த்தை முடிஞ்சிட்டாங்க யாரோட கூட்டணி? மொத்தமா பிளாட்டுங்க எல்லாமே 7-8 புல்லு போய்கிட்டு இருக்கு. அந்த ரவுண்ட சொன்னா நீங்க ஒரு ரவுண்ட பேசிக்கிட்டு போங்க. இதுதான் அவங்க ரவுண்டு, வேற எந்த ரவுண்டும் கிடையாது. என்ன மக்கள் நீங்க எல்லாம் என்ன முட்டாளா? அறிவு வேணாமா? எல்லாத்தையும் முதலமைச்சர் விடலாம ஒரு 2000 ரூபாய்க்கு எம்ஜிஆர் மாதிரி ஒரு தொப்பியை வாங்கி மாட்டிக்கிட்டு, ஒரு 1,000 ரூபாய்க்கு ஒரு கண்ணாடி வாங்கி மாட்டிக்கிட்டு
நான் கர்ச்சிப்பை கையில வச்சுட்டு அவர் மாதிரியே போஸ் கொடுக்குறீங்க. வெக்கமா இல்ல? கூச்ச நச்சம் இல்ல உனக்கு? என்னையா அது? ஸ்கூல்ல இந்த மாறு வேஷத்துக்கு தான் அந்த பிள்ளைய போடும். பாரதியார் மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி, ஐயா மாதிரி அப்படின்னு. அதுக்கு போற விஷத்தை நீ வெக்கம் இல்லாம ரோட்ல போட்டுக்கிட்டு நான் கூட்டணி, நான் முதலமைச்சர், நான் இன்னொரு கருப்பு எம்ஜிஆர். இப்ப நான் சொல்றேன், நான் கருப்பு நேரு. ஓ, நான் கருப்பு நேரியா? நான் கருப்பு நேர்ந்து போய் சோனியா காந்தி அம்மாட்ட போய் அம்மா சீட்டுக்குள்ள விளக்கமாத்த கொண்டு அடிக்காது. இப்படி அறிவு வேணாம் நம்மளுக்கு? நம்ம கருப்பு எம்ஜிஆர் சொல்லலாமா? அவர் யாரு? ஐயாவுடைய நண்பர் தான். நான் அவருக்கு ரசிகன். கலைஞர் ஐயாவுக்கு அவர் நண்பர். அவருக்கே கோபம் வரும். ஏன் இப்படி பேசுறாங்க? நம்ம இந்த சேனல்ல போனோம்னா ஒரு மாதிரியா இருப்பாப்பா, நம்ம மத்த வேலையை பார்ப்போம். ஒரு மத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சார். ஏன்னா பைத்தியம் முடிச்சு வெளியில அலைகிறாங்க. அவருக்கு பேர் வச்சிருக்காங்க, சொல்லக்கூடாது. கேப்டனா? கேப்டன். எதுக்கு கேப்டன்? எதுக்கா கேப்டன்? என்னையே தண்ணியை போட்டுக்கிட்டு போறது கேப்டனா? தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் தான்டா கேப்டன். எந்நேரமும் தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேரு கேப்டன் கிடையாது. தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் தான் கேப்டன். எந்நேரம் தண்ணியில மிதக்கிறவனுக்கு கேப்டன் கிடையாது. என் வீட்டு வாசல என்ன வந்து கேட்டாங்க ஒரு நாள், அண்ணே அண்ணனை முதலமைச்சர் சொல்லுங்க. நான் அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. என் வீட்டுல போட்டு பிள்ளை குட்டியெல்லாம் அடிச்சு பிள்ளையெல்லாம் மண்டையை உடைச்சு விட்டாங்க. நான் ஐயாட்ட வந்து சொன்னேன். ஐயா உடனே பாதுகாப்பு கொடுத்தாரு. ஒன்றும் பயப்படாத, என்ன சொல்லணும்? ஒரு பெரிய மனுஷன் இருந்தாலும் என்ன சொல்லிக்கணும்? ஒரு வார்த்தை சொல்லிக்கணும். என்ன சொல்லிக்கணும்? சினிமால தானப்பா சொல்ல போறேன்னு சொல்லணும். அப்ப நான் சிஎம் ஆகுறது அவனுக்கு பிடிக்கல, அவன்கிட்ட வம்புங்கடான்னு அனுப்பி விடுறாங்க. நான் அந்த ஆளை பத்தி இந்த மேடையில பேசவே கூடாது. எனக்கே தகுதி இல்லாத போது நான் பேசக்கூடாப்பா. ஐயா என்ன தப்பா நினைக்க கூடாது. சும்மா இடையில சொல்லி ஆகணும், வேற வழி இல்லை. அதனால அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, கிங் மேக்கர். கிங் மேக்கர் கேப்டன் போறான் என் வீட்டு வாசல்ல வந்து. கிங் மேக்கர் என்ன? அடுத்தவங்களை பதவியில உட்கார வச்சு அழகு பார்க்கிறாரு பாருங்க ஐயா கலைஞர் அவர்கள். இவர் தான் கிங் மேக்கர். நீ ட்ரிங்க் மேக்கர் நீ சொல்ற. அந்த ஆள் சொல்றாரு, கலைஞர் நான் மறுஜன்மம் எடுக்க மாட்டேன். பிரம்மனா நீ? எவ்வளவு பெரிய தலைமை அவர், எவ்வளவு பெரிய ஆள் அவர். ஒரு வீட்டுக்கு ஒரு பெரிய மனுஷன், ஒரு வீட்டுக்கு ஒரு பெரிய மனுஷன் இருந்தாவே நம்ம அவங்க நம்பி விட்டுட்டு வெளியே போவோம். ஐயோ ஆத்தா பாத்துக்க, அவர் வீட்டுக்கு பெரிய மனுஷன் இருந்தாவே நம்ம அந்த வீட்டுக்கு பாதுகாப்பாக்கும். ஒரு நாட்டுக்கே பெரும் தலைவர் அவரு. அவரை அழிப்பேன் ஒழிப்பேன் நீ சொன்னேன்னா அந்த மக்கள் நல்லா சொல்லிவிட்டேன். அந்த ஆளுக்கு ஓட்டுக்கிட்டு போட்டு ஓட்டை ஆக்கிறாருங்க. அந்த ஆளுக்கு ஓட்டு போறது யானை தான் தலையில மண்ணள்ளி போடுற மாதிரி. அது நான் அதுக்கு மேல பேச விரும்பல. ஐயாவுடைய திட்டங்கள்லாம் இந்த வாட்டி பிரமாதமா அமைஞ்சிருக்கு, ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. அண்ணன் நான் இங்க வர்றதுக்கு முழு காரணம் அண்ணன் தங்க குணம், சிங்கம் மனம் படைத்த அஞ்சா நஞ்சன், அருமை அண்ணன் ஐயாவுடைய மூத்த போர்வாள் அழகிரி அண்ணன் தான். அதே மாதிரி என்னுடைய அன்பு பாசத்துக்குரிய அண்ணன் தளபதி, முப்பட தளபதி துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், அவரும் எனக்கு ஊக்கம் கொடுத்தாங்க. அப்படி 2 சிங்க குட்டியில பெற்று வச்சிருக்காரு அண்ணன் ஐயா. அதனால இப்படை வெல்லும்.